மக்களே, நம்ம கதையை தொடரலாமா? சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் காலை வானத்தில் மேகங்கள் விலகி கோடி சூரியர்களின் ஒளி போன்ற அதிசய ஒளி தெரிந்தது. அந்த ஒளியிலிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகளை வலிமையாக ஈர்க்கும் ஒரு பெரிய ரதம் வானத்திலிருந்து தரைக்கு வந்து அர்ஜுனன் முன் வந்து நின்றது. அந்த ரதத்தின் சாரதி அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த ரதம் உன் தந்தையான இந்திரனுடையது. உன்னை இந்திரலோகத்திற்கு கொண்டு வருமாறு அவரின் ஆணை என்று சொன்னான். அர்ஜுனன் அந்த ரதத்தில் ஏறி வானத்துக்கு புறப்பட்டான். அவன் கண்களுக்கு இருக்கும் நம்பிக்கைக்கு மீறிய ஒன்றாக அழகு, ஆச்சரியம் நிறைந்ததென்று அவன் உணர்ந்தான். மர்மமாக புரண்டு செல்லும் மேகங்களையும் வானத்தின் எல்லையையும் நட்சத்திர உலகத்தையும் தாண்டி ஒரு புதிதாயின உலகிற்கு அவன் சென்றான். அங்கே சூழலெல்லாம் தோட்டங்களும் பொன்னாக மின்னும் பயிர்களும் புது நிறங்களை தரிக்கும் பறவைகளும் நிறைந்து மிகுந்த செழிப்புடன் இருந்தது. சுற்றிலும் எங்கும் பால் போன்ற பனித்துளிகள் வழியும் ஆறுகள், மின்மின உளுந்து போன்ற தெற்கடல் மினுகுறுகள், வெள்ளை இறகுகள் கொண்ட குதிரைகள் என அபூர்வமான இயற்கை அழகு. இதற்கும் மேலான இயற்கை வேறெங்கே இருக்க முடியும் என்று அர்ஜுனன் மனதில் எண்ணினான். அந்த இந்திரலோகத்தின் வாயிலில் இந்திரன் வரவேற்று அந்த உலகை முழுவதுமாக அர்ஜுனனுக்கு காட்டினார். இந்திரன்தான் அமர்ந்த சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் இன்னொரு சிம்மாசனத்தை அர்ஜுனனுக்காக ஏற்படுத்தி அவனை அதில் அமர வைத்தார். அங்கேயே சில காலம் தங்கிய அர்ஜுனன் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டான். அதேபோல இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், மின்னல்களின் சக்தியை ஒரு காலத்தில் எந்த ஆயுதமாக மாற்றலாம் என்பதையும் இந்திரன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு வகையில் தார் கையில் இருக்கும் ஹாமர் போலத்தான் இந்த வஜ்ராயுதம் என்று எடுத்துக்கொண்டால் மின்னலை கட்டுப்படுத்தும் சக்தி போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை இந்திரன் அர்ஜுனனுக்கு கற்பித்தான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அப்சரஸ் என அழைக்கப்படும் ஊர்வசி அர்ஜுனனிடம் வந்து, அர்ஜுனா, நீ எனக்கு மிகவும் பிடித்தவனாகிறாய், என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொன்னாள். அதற்கு பதிலாக அர்ஜுனன், அம்மா, நம் குரு வம்சத்தின் அசல் தோற்றமே நீதான். நம் வம்சத்தின் மூலபுருஷன் வசிஷ்டர் உன் மகன் அல்லவா? உன் வழியில்தான் நாங்கள் வந்தோம். எனக்கு ஒரு தாயைத் தவிர வேறெதுவும் தோன்றாது என்று கூறினான். இந்த மதிப்பு, உறவு பொருட்கள் எல்லாம் உங்களது பூலோகத்தில் மாத்திரமே. இந்திரலோகத்தில் இவைகளுக்கு எழுச்சியே இல்லை. என்னை ஏற்றுக்கொள் அர்ஜுனா என்று ஊர்வசி மீண்டும் கூறினாள். ஆனால் அர்ஜுனன் மறுத்துவிட்டான். இதனால் ஊர்வசிக்கு கோபம் கொண்டாள். மூவுலகங்களிலேயே எல்லாம் வல்ல அழகியவள் நான். என் இச்சையை நிராகரித்து கைவிட்டாய். என் அழகையும் என்னையும் அவமதித்தாய். எனது சாபத்தை ஏற்றுக்கொள். இனி உன் வாழ்நாளே முழுவதும் உன் ஆண்மையை இழந்து வாழ வேண்டும். ஆனால் நீ பெரும்பாலான நாட்களை பெண்களுடன் சென்று வாழ்ந்து வருந்துவாய் என்று சாபம் கொடுத்தாள். அர்ஜுனன் உடனே இந்திரனை நோக்கி ஓடி வந்து உண்டான சாபத்தை பற்றி சொன்னான். இந்திரன் உடனே ஊர்வசியை அழைத்து, இந்த சாபத்தை விலக்கிவிடுங்கள் என்று கேட்டார். ஊர்வசி, சாபத்தை முற்றிலுமாக எடுத்துவிட்டு விட முடியாது. ஆனால் ஒரு திருத்தம் செய்கிறேன். அது என்னவென்றால், அர்ஜுனன் ஒருவருடன் மட்டுமே ஆண்மை இழந்தவனாக இருந்துவிட்டு மீண்டும் இயல்பான உருவத்துக்கு திருப்பிக் கொள்ளக்கூடும் என்று சொன்னாள். அதை கேட்டு இந்திரன் மகிழ்ந்து, இச்சாபம் போலினும் உனக்கே ஒரு நாளில் வரமாகிவிடும். அதற்காக நீ சிறப்பாக சித்தர்சேனனிடம் நடனம், இசை முதலியவற்றை கற்றுக்கொள் என்று அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறினான். துரியோதனனை தாக்கும்போது யுத்தம் செய்த கந்தர்வன் யாராக இருந்தான் என்று நினைவுள்ளதா? அவர்தான் சித்தர்சேனன். அவன் தலைமையில்தான் அர்ஜுனன் நடனம், இசை ஆகியவை கற்றுக்கொண்டான். இந்த ஊர்வசியின் சாபம் அர்ஜுனனின் அஜ்ஞாதவாசம் வந்த ஆண்டில் பெரிய உதவியாக விளைவடைந்தது. அர்ஜுனன் தேவையான அஸ்திரங்களையும் படைப்பையும் கற்றுவிட்ட பின்னர் இப்போதே குடும்பத்தாரிடம் திரும்பிச் சேர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது வரை இந்திரலோகத்தில் சித்தர்சேனனிடமிருந்து நடனம், இசை முதலிய கலைகளை பயின்றான். இப்பொழுது அரண்யவாசம் முடிவடையும் தருணம் 12 ஆண்டுகள் ஆகியதும் அர்ஜுனன் தன் குடும்பத்தாரை அடைய தயார் ஆகினான். அப்பொழுது பாண்டவர்கள் அனைவரும் ஹிமாலயத்தில் உள்ள கந்தமாதன பர்வதத்தில் தங்கியிருந்தனர். அன்று காலையில் பூஜைக்கு பூக்களை எடுப்பதற்காக பீமன், திரௌபதி இருவரும் காட்டுக்குள் சென்றனர். அப்பொழுது ஒரு புஷ்பம் திரௌபதியின் கவனத்தை மிகவும் ஈர்த்தது. அது சௌகந்திக புஷ்பம் என்றும் இதையே பிரம்ம கமலம் என்றும் அழைக்கிறார்கள். அந்த புஷ்பத்தின் இதழ்கள் பொன்னாக மின்னுவதாய் இருந்தன. அதை கையில் எடுத்தபின் இன்னொரு சிறிய தூரத்தில் மற்றுமொரு புஷ்பம் தெரிந்தது. அதையும் எடுத்தாள். இன்னும் ஓரளவு தூரத்தில் இன்னும் பிற புஷ்பங்கள் தெரிய வந்தன. இப்படி காட்டுக்குள் இன்னும் சென்று பார்த்தால் இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும் என்று எண்ணி, பீமா, இந்த பூக்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.
எனக்கு பூஜை நேரம் ஆகிவிட்டது. நீ போய் இயன்ற அளவு அதிகமாக பல பூக்களை எடுத்துக்கொண்டு வருவாயா என்று கூறி திரௌபதி கூட்டிற்கு திரும்பி சென்றாள். அன்பர்களே, ஒரு மிகச் சிறப்பான கதையை படித்தால் மட்டும் அவ்விதமான ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாறிவிடும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரே ஒரு கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டுக் கொடுத்தாலே அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளையும் கற்றுக்கொள்வார்கள் என்பதை நம்புவீர்களா? இன்னும் மேல், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் வந்தால் அல்லது வரவிருக்கிறதையானாலும் ஒரு கதையை படித்தாலே அதற்கான தீர்வு கிடைத்துவிடும் என்பதை நம்புவீர்களா? ஆம், இது சாத்தியம். இதுவரை மனித சமூகம் அறிந்த மிக பேரனுபவ கதையாவது எது என்றால் அது மகாபாரதமே. இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட நூற்றடங்கு சுவாரஸ்யமானது. திஸ் இஸ் அ சேலஞ்ச். விக்ரமாதித்ய அவர்களின் எழுத்தில் உருவான மகாபாரதத்தின் முழு கதை 2 பகுதிகளாக புஸ்தகமாகவும் இபுக்காகவும் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுக்க 54 மொழிகளில் கிடைக்கிறது. இவ்வீடியோவின் பின்னணி தகவலில் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்குகளை பாருங்கள். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனெனில் இது சாதாரண புத்தகம் மட்டுமல்ல, இது உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு முழு புதிய நூலகம். பீமன் எப்போதும் திரௌபதியை மகிழ்விப்பதற்காக முயற்சி செய்பவனே. இதை மனதார ஏற்று திரௌபதி கேட்ட பூக்களை தேடிக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தான். வெகு தூரம் செல்ல செல்ல அவனுக்கு சில பூக்கள் கிடைத்திருந்தன. இன்னும் உள் சென்றபோது பாம்பு மாதிரி வழியறுத்து சரிவாக ஒன்றை பார்த்தான். அது என்ன என்று அருகே சென்று பார்க்கையில் அது ஒரு பெரிய மூத்த வானரத்தின் வால். அந்த வானரம் ஆழ்ந்த உறக்கத்தில் சத்தமாக இரைக்கும் முற்றத்தில் படுத்திருந்தது. அந்த வாளை கண்ட பீமன், என்னடா இது, பீமசேனன் செல்ல வேண்டிய வழியில் வானரத்தின் வாளா சாய்ந்திருக்கிறது, ஏய் வானரா என்று பலத்த சத்தத்தில் அழைத்தான். அந்த வானரம் எழுந்து உட்கார்ந்த போது, யாரடா இது இப்படி சத்தமாக அலறி என் தூக்கத்தை கலைத்தது என்று பார்த்தது. அப்போது பீமன் அகங்காரத்துடன் கோப நிறையும் முகத்துடன் திளைப்பதை அந்த வானரம் கவனித்தது. ஐயா, உன்னை பார்த்தால் க்ஷத்திரிய குலப்புதல்வனைப் போல தோன்றுகிறாய். ஒருவரை உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்த மாதிரி விழித்தெழ வைப்பது சரியல்ல. இது உனக்கு தெரியாதா என்று வானரம் கேட்டது. அதற்கு பீமன், ஒரு க்ஷத்திரிய புத்திரன் செல்கின்ற பாதையில் ஒரு வானரம் தனது வாளை கொண்டு மறித்திருக்க கூடாது என்பதை உனக்கு தெரியாதா வானரா என்று முற்றாக பேசினான். அப்போது அந்த வானரம், ஆம், நீ சொல்லுவது உண்மையே. ஆனாலும் எனக்கு வயதாகி போனதால் எனது உடலை அடக்கி இயக்குவதில் சரியான கட்டுப்பாடு இல்லை. எனது கைகள், கால்கள், வாளை கூட நான் நகர்த்த இயலவில்லை. தயவு செய்து நீயே என் வாளை கொஞ்சம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு உன் வழியில் செல் க்ஷத்திரிய வீரா என்று கேட்டது. அதற்கு பீமன், எவ்வளோ வேலை அது, என் சின்ன விரல் நகத்தால் ஒரு தள்ளல் கொடுத்தால் போதுமே என்று சொல்லி இடது கையால் வாளை கட்டிக்கொண்டு தூக்க முயன்றான். ஆனால் அதனை அசைக்கவோ இயலவில்லை. உடனே இது என்ன என்று ஆச்சரியப்பட்டு வலது கையால் முயன்றான். அதிலும் முடியவில்லை. பின்னர் 2 கைகளாலும் எவ்வளவோ முயன்றும் அந்த வாளை குறைந்தபட்சம் ஒரு அங்குலமாவது நகர்த்த முடியாமல் போய்விட்டது. கடுமையாக போராடியும் முடியவில்லை. அப்போதுதான் பீமனின் உள்ளார்ந்த பெருங்கோபமும் தன்னம்பிக்கையும் உடைந்து போனது. அவன் மிகவும் ஒளிந்த முகத்துடன், அகந்தையெல்லாம் உங்களின் ஆற்றலால் அழிந்துவிட்டது. தாங்கள் சாதாரணமானவர் இல்லை என்றே தெரிகிறது. தயவு செய்து நீர் யாரென்று கூறுங்கள் என்று கையைச் சேர்த்து பணிந்தான். அப்போது அந்த வானரம் தன் உண்மையான உருவை காட்டினான். அவர் ஹனுமான் ஆவார். ஹனுமான் பீமனின் அருகில் வந்து, பீமா, நீ எனக்கு சகோதரன். ஏனென்றால் நாம் இருவரும் வாயுதேவன் வழியாக பிறந்தோம். உன்னிடம் இன்று வரை இருந்த ஒரே ஒரு தீய குணம் அகந்தை. எவரிடம் அகந்தையும் கோபமும் இருக்கிறதோ அவன் மூடன். அத்தகைய மூர்க்கம் ஒருவரை மட்டும் அல்ல, சுற்றத்தவரையும் நாசமாக்குவது. இன்று முதல் உன்னிடமிருந்த அந்த தீமை காணாமலாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றியாகும். என்னுடைய ஆதரவும் உனக்கு இருக்கும் என்று ஆசி வழங்கி மறைந்து சென்றார். பீமன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இயன்றளவு சௌகந்திக புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு திரும்பிவிட்டான். பின்னர் நம் கதையில் குபேரன், ஜராசந்தன், கடோட்சகன், காலகேயர்கள், நரோஷன் போன்ற பலர் வந்துவிடுகின்றனர். ஆயினும் அவை முக்கியமான பதிப்புகள் அல்ல. ஆகவே அவற்றை விட்டு அவசியமான கதை பகுதிகளுக்குச் செல்வோம். 12 ஆண்டு வனவாசம் நிறைவடையும் முன்பு காலத்தில் அர்ஜுனன் மீண்டும் தனது அண்ணன்களிடம் வந்து சேர்ந்தான். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நாள் பாண்டவர்கள் 5 அரச விளையாட்டிற்காக காட்டுக்குள் சென்றபோது ஒரு பிராமணர் பேருந்தோடு அழுதபடி அவர்களிடம் வந்து, உங்களை பார்த்தால் க்ஷத்திரிய வீரர்களாக தெளிவாக தெரிகிறீர்கள். உங்களின் தேஜஸை நோக்கி எனக்கு உதவுவீர்கள் என உறுதியாக நம்புகிறேன்.
தயவு செய்து எனக்கு உதவவும் என்று வேண்டினார். அப்படி எனவே தர்மராஜன், உனக்கு என்ன துன்பம் என்றே சொல்லு என்று கேட்டான். அதற்கு அந்த பிராமணர், ஐயா, இன்று காலையில் ஒரு விரதத்தை செய்வதற்காக எனக்கு தேவையான சாதனங்களை ஒரு பையில் வைத்தேன். அந்த பையை வெளியே விட்டு வீட்டிற்கு உள்ளே சென்று வந்தபோது ஒரு மான அதன் கொம்புகளில் அதை தூக்கி சென்று விட்டது. அண்டாஸ் பொருட்கள் இல்லை என்றால் விரதம் செய்ய இயலாது, எனக்கு உதவுங்கள் என்று கேட்டார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள நிகழ்வுகள் இன்னும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் நிலையை உருவாக்கப் போகின்றன. அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திக்கலாம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இதே வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் லிங்குகள் உள்ளன. இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அடுத்த வரும் வரை உங்கள் நலனை கவனியுங்கள். பாய், டேக் கேர்.